திருப்பதி போக முடியாதவங்க, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போய் பெருமாள பார்க்க முடியாதவங்க, பெருமாள சுத்தி இருக்கிற கோவில் அந்த கோபுர தரிசனத்தெல்லாம் பாருங்க, எவ்ளோ சூப்பரா இருக்கு. இன்னைக்கு திருப்பதி விலாக் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே 2 விலாக் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் விலாக்ல வந்து நம்ம போயிட்டு எப்படி ரூம் புக் பண்ணோம், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு எப்படி ரூம் புக் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி வாங்குறதுன்னு செகண்ட் வீடியோ. இது 3வது வீடியோ. நம்ம எப்படி சாமி பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம், எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு விசிட் காமிக்கிறேன். நாங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்தோம். ஏற்கனவே நாங்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் நைட்டு 12:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். விடிய காலையில் 3 மணிக்கு நாங்கள் 3:20க்கு போய் சேர்ந்தோம். உடனே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறப்போ அவங்க வந்து நம்ம 14ஆந்தேதி காலையில் விடிய காலையில் போகிறோம், அவங்க 15ஆந்தேதி நைட்டுக்கு தான் நமக்கு கொடுத்தாங்க. நாங்கள் எப்படி ஈஸியாக சாமி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற விலாக் தான். நாங்கள் அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு 5 மணிக்கு ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமில் போயிட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டோம். அன்னப்பிரசாதம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நல்லா தூங்கி எழுந்துட்டு மணி ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30 3 மணி போல் நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு உட்காந்தோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு என்னென்னா விடிய காலையில் நம்ம மேலே ஏறினோம். மறுநாள் விடிய காலையில் இறங்கிட்டோம். அதுக்கு வரைக்கும் 3 வேளை சாப்பாடு வந்து அன்னப்பிரசாதம் தான் சாப்பிட்டோம். அதோட 3 வேளை சாப்பாடு வீடியோவும் உங்களுக்கு சூப்பராக நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது மதியான சாப்பாடு, ஒரு சாம்பார், ரசம், மோர், அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் வந்து சக்கரை பொங்கல் வச்சாங்க. அதுக்கப்புறமா துவையல் ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கூட்டு ஒன்று வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஹோட்டலில் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதை விடவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி ஒரு 3 மணி தான் ஆகுது. சும்மா லைட்டாக அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த விலாகில் நீங்கள் வந்து திருப்பதியை நேரடியாக போய் பார்த்தா எப்படி இருக்குமோ, என்னென்னா நாங்கள் போனது வந்து வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம். அந்த துவார தரிசனத்துக்காக அந்த ஊரே வந்து ரொம்ப திருவிழா கோலமாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்துட்ட பிறகு கேலண்டர்லாம் சேல் பண்ணாங்க. இது வந்து 12 ஷீட் உள்ள கேலண்டர் ரூ. 130 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இது வாங்கலை. எனக்கு நேராக நிற்கிற பெருமாள் தான் வேணும். அந்த பெருமாள் ஃபோட்டோ இதில் கிடையாது. 2 பேராக நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நாங்கள் இது வாங்கலை. தனியாக பெருமாள் மட்டும் நிற்கிறது வந்து ரூ. 20 சொன்னாங்க கேலண்டர். அந்த ஒரு கேலண்டர் மட்டும் அந்த கேலண்டர் மட்டும் ஒரு 6 கேலண்டர் வாங்கினோம். சரி யாராவது தேவைப்பட்டுதுன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா ஷீட்டை மட்டும் பிரித்து பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அங்கே டைரி எல்லாமே விற்கிறாங்க. இந்த பெருமாள் தான் நாங்கள் வாங்கினோம். ஒரு 5 பெருமாள் வாங்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே நல்லா நேராக சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து ஒரு 3 மணி போல் இருக்கும். அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு போயிட்டு போகிற வழியில் எல்லா இடத்துலையும் நிறைய இடம் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே வர இடத்துல ஒரு 4-5 இடத்துல இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த ஆஃபீஸ்லேயும் சேல் பண்ணுறாங்க. நமக்கு எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பேக்கெட் கேலண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டைரி வச்சுருக்காங்க. பெரிய சைஸு, சின்ன சைஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல போனோம். அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த இவங்க வந்து அங்கங்கே ட்ரஸ்ட்டு மாதிரி போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே வாக்கிங் வர வழியில் பார்த்தீங்கன்னா, வராகி அம்மன் கோவில் வாசலில் வந்து இவங்க வந்து திருநாமம் போடுறாங்க. சரி நாங்களும் சஞ்சு போட்டின பிறகு அப்புறமா அவங்க டேடி போட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் போட்டுக்கிட்டேன். இது வந்து திருப்பதி தேவஸ்தானமே ரெடி பண்ணியிருக்காங்க. இலவசமாக எல்லாருக்கும் பக்தர்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டுட்டு நேரடியாக சாப்பிட்ற இடத்துக்கும் செப்பல் போட்டு போகக்கூடாதாம். அதுக்கப்புறமா நம்ம இங்கே வர்றதுக்கும் செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாட வீதியா, மாட வீதி சுற்றி யாரும் செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் காலையிலேயே ரொம்ப அவஸ்தைப்பட்டதுனால மத்தியானம் லஞ்சுக்கு வரப்போ நாங்கள் செப்பல் எங்களுக்கு வராகியம்மன் கோவில் பக்கத்துலேயே நம்ம அன்னப்பிரசாதம் பக்கத்துலேயே ரூம் கிடச்சதுனால ஈஸியாக இருந்தது. செப்பலை விட்டுட்டு அப்படியே வாக்கிங்லேயே நடந்து வந்துட்டு நாமம் போட்டுட்டு அப்படியே நம்ம குளத்தையும் சுற்றி பார்த்துட்டு, குளத்தூர்லாம் நாங்கள் இது வரைக்கும் இறங்குனதே கிடையாது. என்னென்னா வருவோம், நேராக சாமி பார்ப்போம், நேராக கிளம்பி போயிட்டே இருப்போம். இந்த முறை ரொம்ப டைம் இருந்தது எங்களுக்கு. என்னென்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் டோக்கன் வாங்கியிருக்கோம். இப்போ மத்தியானம் 4 மணி ஆகுது ஈவினிங்கு. மறுநாள் நைட்டுக்கு தான் நமக்கு வந்து அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் சீக்கிரம் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு குளத்த சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என்னென்னா நாங்கள் அடுத்தடுத்து நிறைய சுற்றி பார்க்கணுன்னு நினச்சோம். ஏன்னா இப்போ திருவிழா நடக்கிறதுனால அந்த ஊரே வந்து நல்லா ரொம்ப கோலாகலமாக இருக்குது. அங்கே வந்து இப்போ வந்து
இந்த பழ கண்காட்சி போட்டிருந்தாங்க. பூக்கள், பழங்கள்லாம் வச்சு அழகா கண்காட்சியும் போட்டிருந்தாங்க. நாங்க அடுத்து அதையும் போய் பார்த்தோம். பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு. இப்ப எல்லா செட்டிங்க வந்து நைட்ல பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 5 மணி, 6 மணி ஆயிடுச்சு. நாங்க இதெல்லாம் பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு. இந்த லக்ஷ்மி அம்மன்லாம் நாங்க நைட்டு திரும்பவும் எடுத்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செட்டிங்கோட பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. இது வந்து கோவில் என்ட்ரன்ஸ் இப்ப நான் காமிக்கிறது. எல்லா இடத்துலயும் பெருமாள் நாமம் சூப்பரா போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப நாங்க போற இடம் வந்து பழ கண்காட்சி. அது பழம், பிளாஸ்டிக் வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வந்து பூக்கள வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கண்காட்சி. எல்லாருக்கும் இலவசம் தான் சொன்னாங்க. டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நெறைய கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் பண்றாங்க. வீடியோ வீடியோ வந்து அலவுட் பண்றாங்க அதுக்கு எடுக்கிறதுக்கு. நமக்கு ரூம் பக்கத்திலேயே இருக்கிறதுனால, இப்ப வந்து நாங்க எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு போவோம். அப்புறமா சாமி பார்க்க போறப்போ எடுக்க முடியாது அப்படின்றதுனால, நாங்க இதுக்காக தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இது. நம்ப நேரா கோவில்ல போனா சாமி பார்க்கலாம். நமக்கு வந்து சுத்தி சுத்தி உள்ள விடுவாங்க ஆனா. அவ்வளோதான். நல்லா போயிட்டு நான் பாருங்க, நல்ல கண்காட்சி. எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. கூட்டம் அதிகமா வந்துக்கிட்டே இருந்தது. அங்க என்னன்னா, வீடியோ அலோவ் பண்றதுனால, கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிறாங்க எல்லாரும். நாங்க பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து லட்டு செய்கிற இடம். நாங்க எப்படி செய்கிறாங்கன்னு எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமா சஞ்சு வந்து ரூமில் விட்டுட்டு, நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் திரும்பவும் 6 மணி ஆயிடுச்சு. இந்த நைட் செட்டிங்லாம் பார்க்கறதுக்காக சஞ்சு நான் வரலன்னு சொல்லிட்டதுனால, நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பி அழகாக ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக லைட் செட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்னா வைகுண்ட துவார தரிசனத்துக்காக ரொம்ப ஸ்பெஷல் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே நாங்கள் ரூமை விட்டு வந்துட்டோம். அப்போ என்னென்னா நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கனில் போய் கேட்க போகிறோம். நாளைக்கு நைட் 8 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 மணி தான் ஆகுது. என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது ஃப்ரீ பஸ் தானே, எஸ்எஸ்டி டோக்கன் எங்கே உள்ளே விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ நாங்கள் அடுத்தது அங்கே போகிறோம். இதுதான் ஃப்ரீ பஸ்ஸு. நம்ம எத்தனை முறை வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அவங்கக்கிட்ட கேட்டோம், தரங்க மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கனில் எங்களை இறக்க சொல்லி கேட்டோம். அவங்களாம் சரின்னு சொன்னாங்க. போகிற வழியெல்லாம் சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு போனோம். எல்லா இடத்துலையும் பெருமாள் வந்து லைட் செட்டிங்கோட செம்ம சூப்பராக இருக்குது. நான் அதை உங்களுக்கும் எல்லாருக்கும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே பஸ்ஸில் தான் எடுத்தேன். பஸ்ஸோட கண்ணாடி ஃப்ரண்ட்லேருந்து வியூவில் தான் எடுத்தேன். ஏன்னா பஸ்ஸு போகிற இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைட் செட்டிங் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நார்மல் டேஸ்க்கும் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்தது. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் இறங்குற இடத்துல போனோம். போயிட்டு அங்கே உள்ளே விட சொல்லி டோக்கனை காமிச்சு கேட்டோம். நாங்கள் ஆல்ரெடி சஞ்சுவை ரூமில் தான் விட்டுட்டு வந்திருக்கோம். அப்போ வந்து போலீஸ் என்ன சொன்னாங்க, அங்கே நின்றுட்டு இருந்தவர், இன்றைக்கி உங்களுக்கு 15 நைட்டு 8 மணிக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி 8 மணிக்கு வரீங்க, உள்ளே விட மாட்டாங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் இப்போ போயிட்டு 12 மணிக்கு மேலே வாங்க. அவங்க டேவை தான் பார்ப்பாங்க, டைமை பார்க்க மாட்டாங்கன்னு ஐடியா சொன்னார். இது சொன்னால் போதும்னு நினச்சிட்டு நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து மணி ஒரு 8 மணி இருக்கும், ரூமுக்கு வந்துட்டோம். நல்லா இங்கே இருக்கிற வியூவெல்லாம் பயங்கரமாக ரொம்பவே நல்லா இருந்தது. பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்பவே நல்லா செட்டிங் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் ரூமுக்கு வரவே சரி நாங்களாங்க தாங்க இறங்கி வந்தோம். அந்த இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம். இவங்க வேறு இந்த மாதிரி ஐடியா சொல்லிட்டாங்களா, நீங்கள் வந்து அந்த டே கிராஸ் பண்ணி வந்தால் அப்போ நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ரூமுக்கு வந்துட்டு ஒரு 8 8:30 மணிக்காக வந்துட்டு நம்ம சஞ்சுவை கூப்பிட்டுட்டு சாப்பிட கிளம்பலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நாங்கள் ரூமுக்கு தான் வந்து ஸ்டாப்பிங் இப்போ இறங்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் நம்ம ஏன்னா ஃப்ரீ பஸ்ஸுன்றதுனால இன்னும் கூட ஒரு ரவுண்டு அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ நல்லாயிருக்கும், இப்படிலாம் சாமி இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் ஒரு வழியாக ரூமுக்கு போயிட்டு சஞ்சுவை கூப்பிட்டுட்டு இப்போ திரும்பவும் சாப்பிட கிளம்ப போகிறோம் நாங்கள் எல்லோரும்.
பாருங்கள். இப்போ குளிச்சுட்டு திரும்ப 8:30 மணி 9 மணிக்கெலாம் நாங்கள் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு இப்போ சாமி பார்க்க இப்போ சாமி இல்லை, சாப்பிட கிளம்ப போகிறோம். நம்ம 2 வேளை வந்து இப்போ பாருங்கள், சாப்பிட வர வழியில் கோவிலோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்னா நாங்கள் 2 வேளை சாப்பாடு வந்து ஒரு வாட்டி தட்டில் பிளேட்டில் வச்சாங்க, பேப்பர் பிளேட்டில். காலைல டிஃபனு, மதியானம் சாப்பாடு இலை போட்டு வச்சாங்க. இப்போ நாங்கள் நைட்டு சாப்பாட்டுக்கு போகிற வழி பாருங்கள். போகிற வழியில் அங்கே பெருமாள் நம்ம மலை இருக்குது பாருங்கள். அந்த பெருமாள் மலையோட அமைப்பை வந்து அப்படியே அந்த சுவத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருங்க நாங்கள் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஃபோட்டோலாம் நல்லா வரல குட்டி. அதெல்லாம் இது வந்து சாப்பிட நாங்கள் க்யூவில் போகிற இடம். க்யூவில் போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே சுவத்தில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் அப்போ தான் எல்லாருமே குளிச்சுட்டு வரோம். நாங்கள் என்னென்னா நம்ம போயிட்டு இங்கே தான் நம்ம பெருமாள் அந்த மலையோட அமைப்பை வந்து அப்படியே அங்கே சுவத்தில் வந்து அவங்க அப்படியே அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. எப்படி நம்ம மேலே போயிட்டு சாமி தரிசனம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இது ரொம்பவே அழகாக இருந்தது. இதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட போனோம். நாங்கள் க்யூவில் போகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் ஃபுல்லாகிடுச்சான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளேட்டை கொடுத்துட்டாங்கங்க. பஃபே ஐட்டம் மாதிரி உங்களுக்கு வேணுன்றதை நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. பாருங்க, நாங்கள் போகக்குள்ளே எல்லோரும் டைனிங் ஹால் ஒரு பக்கம் ஃபுல்லாகிடுச்சு. பிளேட்டை கொடுத்து க்யூவில் நிற்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்வீட்டு, ஒரு துவையல், ஒரு கூட்டு, அப்புறமா மோர், ரசம், சாம்பார் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது என்னென்னா நமக்கு தேவையானதை போய் அங்கே வரிசையாக நிற்கிறாங்க. நம்ம போயிட்டு ஒன்ஸ் வந்து வரிசையாக க்யூவில் நிற்கணும். அதுக்கப்புறமா வேணுன்றதை நம்ம அப்பப்போ நேரடியாக போயிட்டு வாங்கிக்கலாம். மோர்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப திக்காக ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. என்னென்னா இந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதா, நான் பாருங்கள் தெரியாமல் எப்படியே எடுத்துட்டேன். 3 வேளை சாப்பாடு வந்து 3 விதமாக சாப்பிட்டோம். ரொம்பவே அது ஒரு திருப்தியாக நல்லா இருந்தது. சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு செலவும் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் நாங்கள் காஃபி குடித்தோம். என்னென்னா நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி பார்க்க போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு விடிய காலையில் நம்ம வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு டீ மட்டும் குடித்தோம். அவ்வளோதான் நாங்கள் திருப்பதியில் செலவு பண்ணது. அது மட்டும் கேலண்டர் தேவையான 1-2 பொருட்கள் வாங்கினது மட்டும்தான். சாப்பிட்றதுக்கு நாங்கள் நிறைய செலவு பண்ணவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த திருப்பதி வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மனசே வரலங்க இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு. நாங்கள் அப்படியே போயிட்டு அங்கே நிறைய கோவில்களும் இருந்தது பக்கத்தில். அந்த வராகி அம்மன் கோவில் ஆப்போசிட்டில் இருந்தது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம பகலில் பார்க்குறதுக்கும் நைட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பகலில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்குது. நைட்டில் போனீங்கன்னா ஃபுல் லைட் செட்டிங் செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த குளம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சோம். இந்த பாருங்கள், அங்கே ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குளத்துள்ளையே அது பார்க்குறதுக்கு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோலாம் எடுக்கிறப்ப மணி வந்து 9. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு வீடியோ கால் போட்டும் காமிச்சோம் அம்மாக்கெல்லாம் இந்த இடத்த பாருங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள், திருப்பதியை வந்து நம்ம நேராக போய் பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோவில் எல்லாருமே பார்த்துக்கலாம். என்னென்னா நம்ம நார்மலாக போகிறதுக்கும் இந்த டைமில் நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அந்த ஊரே ஃபுல்லாக செட்டிங்கோட செம்மையாக இருக்குது. ஏன்னா நான் புரட்டாசி மாதம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைமில் நம்மளை போக விட மாட்டாங்க, கூட்டமாக இருக்கும், வேணான்னு சொல்லுவாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த சாமி வந்து வராகி அம்மன் கோவில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. இந்த சாமியோட பேர் வந்து அங்கே போட்டிருந்தாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சஞ்சு வந்து அங்கே நிறைய நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே கிருஷ்ணர் கோவிலும் இருந்தது. சரி அந்த கோவில் உள்ள போகலான்னு பார்த்தா அங்கே பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அதை அப்படியே இல்லை, கோவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 9 மணி ஆகிடுச்சில்ல. உள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க, ஆனால் எங்களை யாரும் உள்ளே விடலை. பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு வாக்கிங்கில் ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வாக்கிங் நடந்து இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி போனோம், எப்படி சாமி பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு எப்படி வந்தோம் அப்படின்ற ஃபுல் விலாக் வந்து எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
ஆனால் நீங்கள் யார் திருப்பதி போனீங்கனாலும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்காமல் போகாதீங்க. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் பாருங்கள். ரூமுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் வந்து 11:30 12 மணி இருக்கும். 12 மணி வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக சாமி பார்க்குறதுக்கு போனோம். அவர் சொன்ன மாதிரி 12:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எஸ்எஸ்டி கவுண்டர் அதே ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சிட்டு நாங்கள் போனோம். போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த டேவை பார்த்தாங்க, எங்களை உள்ளே விட்டுட்டாங்கங்க. 12:30 மணிக்கு உள்ளே என்ட்ரன்ஸில் போகிறோம். 1:30க்கெல்லாம் சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களோட லக்கு பாருங்கள், எங்களுக்கு மறுநாள் நைட்டு தான் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த நைட்டே பார்த்துட்டு பாருங்கள், 1 ஹவரில் இது வரைக்கும் நாங்கள் சாமி பார்த்ததே கிடையாது. 12:30 மணிக்கு உள்ளே நுழையிறோம். 1:30 மணிக்கு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணலாம், சரி மணி 1:30 2 ஆகுதே, நம்ம ரூமை வெக்கேட் பண்ணி ஒரு 3 மணிக்கெல்லாம் சாவி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே சாவி கொடுக்கலான்னு போனோம்னா, அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் சாவி வாங்குறவங்க. சரின்னு திரும்ப ஒரு ரிட்டன் ரூமுக்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணி போல் எழுந்து அவங்க போனால் அவர் எழுந்து உட்காந்துருந்தார். நாங்களும் திரும்பவும் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பூட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு அவர்கிட்ட போய் பார்த்தோம்னா, அவர் அப்போ தான் தூக்க கலக்கத்தில் எழுந்து உக்காந்துட்ருக்காரு. நாங்கள் தான் ஆளாக போனோம். செம்ம குளிருங்க. யாராவது இந்த டைம்லலாம் போனீங்கன்னா, நல்ல ஒரு ஷொட்டரு, நல்ல ஸ்கார்ஃபு, நல்ல போர்வை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. பயங்கரமான குளிர் இருக்காங்கலாம். ஏன்னா மலை மேலே பாருங்கள், நமக்கு இங்கேயே குளிர்றப்போ மலை மேலே அதிகமாக தானே இருக்கும். ஆனால் எல்லா ரூம்லேயும் நமக்கு வந்து லிஃப்ட் வச்சுருந்தாங்க. அதனால் லிஃப்ட்டில் தான் நம்ம இறங்கணும். வந்துட்டோம் பாருங்கள். ரூம் வந்து அவர் எழுந்து இப்போ தான் உட்காந்து ஓப்பன் பண்ணுறாரு. என்னென்னா 4 மணிக்கு தான் மலை மேலே வந்து பஸ்ஸு போக வர ஆரம்பிக்குமா. நடுப்புற கேப் இருக்கிறதுனால அவங்க அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நம்ம ரூம் சாவி வந்து அட்வான்ஸ் வந்து 500 வாங்கினாங்க. ரூமுக்கு 100 ருபீஸு. அந்த 500 வந்து நாங்கள் ஃபோன்பே போட்டதுனால உங்களுக்கு ஃபோன்பேயில் வந்துடும்னு சொல்லிட்டாங்க. 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணோம். அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 20 ருபீஸ் கேட்டார். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு இஞ்சி டீ குடித்தோம். குடிச்சிட்டு நாங்கள் மலைக்கு கீழே வந்தோம். 5:45க்கெல்லாம் கீழ் திருப்பதி வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் சஞ்சு வந்து காஞ்சிபுரம், ஏன்னா அன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல், வெடிய காலையில் மாட்டுப்பொங்கல் சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு சஞ்சுவை வந்து நாங்கள் காஞ்சிபுரம் ஏற்றிட்டு நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு வந்துட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா சஞ்சு 9:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் போக தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இதோட ஐடியா எல்லாமே எங்களுக்கு அங்கே இருந்த போலீஸ்கார் தான் சொன்னார். அதனால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு நாங்கள் ஈஸியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இது கீழ் திருப்பதியில் வரப்போ அந்த தூக்க கலக்கத்திலே எடுத்த வியூ தான் இதெல்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். கீழ் திருப்பதி ஃபுல்லாக நாங்கள் போகிறப்போ நைட்லேயே போனோம். திரும்ப ரிட்டர்ன் வரப்போ நைட்லேயே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தூக்க கலக்கத்தில் பாருங்கள். இது விடிய காலைல ஒரு 5 மணி நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ. கொஞ்சம் ஏன்னா கீழ் திருப்பதி வரப்போ அந்த பெண்ட் ஆகிற இடம்லாம் மட்டும் கொஞ்சம் அந்த காது வேறு குப்புன்னு அடைச்சி விடுதுங்க. மேலே போகிறப்போ மேல் திருப்பதி ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா காது குப்புன்னு அடைச்சி விட்டுச்சு. காதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகுது. நல்ல காட்டன்லாம் வச்சு நல்லா காதெல்லாம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க. நீங்களே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க. அங்கே போயிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கை பார்க்கல, டேவை தான் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ நைட்டு கொடுக்குறாங்க டைம்னால் நீங்கள் போயிட்டு நேராக க்யூவில் நின்னீங்கன்னா உங்களை அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் 10 மணிக்கு போகிறீங்க, நைட்டு 10 மணிக்கு, இப்போ காலையில் 10 மணிக்கு போகிறோம், நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு டைமிங் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் நேராக பார்க்க கூட அலோவ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோலாம் ரொம்பலாம் பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம போய் நமக்கு நாளைக்கு தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம சைலண்ட்டாக இருந்தோம்னா நம்ம இருந்தே இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கி விடிய காலைல வந்தது, மறுநாள் விடிய காலையில் தான் வந்திருக்கணும். அவர் அந்த ஐடியா சொன்னதுனால நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே யாராவது திருப்பதி போகிறவங்க, இந்த மாதிரி போயிட்டு வரவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. கேட்டுட்டு எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர முடியுமோ சாமியை பார்த்துட்டு வாங்க. ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்காமல் மலை மேலே ஏறாதீங்க. ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அங்கே நியராகவே எல்லா கீழ் திருப்பதியிலே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிடுங்க. நேராக மேல் திருப்பதி போகிற பஸ்ஸில் வந்து யாருமே ஏறாதீங்க. இங்கேயே டோக்கன் வாங்கி சாமி டேட்டு டைம் எல்லாம் பார்த்துக்கோங்க. டைம் இருந்தால் கீழ் திருப்பதி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் மேலே போங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மேலே போய் ரூம் போடணும் அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நாங்கள் மேலே ரூம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழ் திருப்பதியில் நல்லா சுற்றி பார்த்துட்டு நீங்கள் மேலே போகலாம்.
ரூமெல்லாம் வேணாம் நேரடியாக சாமி பார்க்கணுன்றவங்க இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.